ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செக் புக் ஃபில் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த செக் புக்கில் வந்து மேலே டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் டே, மந்த், இயர் இந்த ஆர்டரில் வந்து டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பேன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதுல என்ன வரும்னா, இந்த செக் வந்து யாருடையதோ அவங்களே போய் காசு எடுக்கிறதா இருந்தா இதுல செல்ஃப்னு எழுதுங்க. அதாவது இப்போ இந்த செக் வந்து என்னுடைய பேர்ல இருக்குன்னா, நானே போய் காசு எடுக்கிறேன்னா இதுல செல்ஃப்னு எழுதணும். இது இந்த செக்கை வந்து யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா, யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுடைய நேம் வந்து இதுல எழுதணும். இப்போ என்னுடைய செக்கு நானே போய் காசு எடுக்கிறேன், ஸோ இதுல வந்து செல்ஃப்னு எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்க, ருப்பீஸ். இதில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதை வந்து பேட்ஸில் எழுதிக்கோங்க. நான் வந்து 5000 ரூபாய் எடுக்கிறேன், ஸோ இதில் வந்து 5000 ஒன்லின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதே அமௌண்ட்டை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நம்பர் வைஸாக எழுதுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. அதாவது இந்த செக் யாருக்கு பேரில் இருக்கோ அவங்க தான் சைன் போடணும். அப்புறம் பேக் சைட்லேயும் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம செக் புக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.